பிரைஸ் லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நேரத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு புது நாள் கொடுத்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செல்வோம். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரை உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களை போகத்தையும் வரைத்தையும் நீங்கள் செய்கிற வேலைகளும் தேவனை ஆசீர்வதிப்பார். தேவனை பாதத்தில் சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை எங்களோட இருங்க, எங்கள் தேவைகளை சந்திங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அதே போல் இன்னைக்கு கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். அப்பொழுதும் அந்தகாரத்தில் பார்க்கின்ற உங்கள் பிதா உங்களுக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். வெளியரங்கமான பலன் உங்களுக்கு அளிப்பார். ஒரு செடியில் பலன் இருக்கும்போது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அதே போல் தான் வெளியரங்கமான பதில் உங்களுக்கு தேவன் கொடுக்குறாரு. உன் ஜபங்களுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்குற தேவன், பலன் கொடுக்குற தேவன். அந்த ஒரு செடியில் எப்படி பலன் இருக்கிறதோ அதே போல் தான் உங்கள் ஜபத்துக்கு தேவன் பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறார், பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார், உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார், உங்கள் ஜபத்தை கேட்குறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் மத்தேயு பாருங்கள், மத்தேயு 6:4 அப்பொழுதும் அந்தகாரத்தில் பார்க்கின்ற உங்கள் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமான பலனை அளிப்பார். வெளியரங்கமான பலன் அவர் என்ன அந்தகாரத்தில் பார்க்கின்ற உங்கள் பிதா உங்கள் ஜபத்துக்கு வெளியரங்கமான பதிலை கொடுக்குறவராக இருக்கிறார். என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்களுக்கு பதிலை கொடுக்குறவராக இருக்கிறார். அதுதான் ஒரு பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது அது 2 கொரிந்தியர் 10:18 நீங்கள் வாசிங்க. தன்னை தானே புகழுகின்றவனே உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகின்றவனே உத்தமன். தன்னை தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகின்றவன் தான் உத்தமன். உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும்போது நீர் எப்படி நீங்கள் தேவனை புகழ்கிறீங்க நம்மளுக்கு தெரியும். ஏதாவது ஒரு சந்தோஷமான காரியம் நம்மளுக்கு தெரியும்போது தேவனுக்கு நாம் எப்படி துதிக்கிறோம், எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அதே போல் தேவனுக்கு தேவன் மேலே எவ்வளோ ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதுபோல் தான் அன்பானவர்களே, தேவன் என்ன பண்ணுறாரு, உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக நீங்கள் இருக்கணும். அதே போல் ரெண்டாவதாக பாருங்கள், நீங்கள் ரெண்டாவதாக பார்க்கும்போது அதே 1 பேதுரு 1:7 நீங்கள் பார்க்கும்போது அழிந்து போகின்ற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கின்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல தான் அன்பானவர்களே, உங்களுக்கு விசுவாசம் சோதிக்கப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாக போகும்போது உங்களுக்கும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். அதே போல் நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து தேவன் என்ன பண்ண உங்களுக்கு சமாதானம் சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் சாட்சியாக உங்களை வாழ வைக்கிறார் அப்படின்றதுலாம் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவன் இது கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தர் பாதத்தில் நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம எடுத்து பார்க்கும்போது 1 பேதுரு 2:13 பாருங்கள். நீங்களே மனுஷருடைய கட்டளைகளையே யாவற்றுக்குமே கர்த்தர் நிமித்தமும் கீழ்ப்படியுங்கள். பாருங்கள், எல்லாரும் என்ன பண்ண நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னா நம்மளுக்கு பலன் தேவனுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிது. அதனால் நம்ம விசுவாசத்தோடு நம்ம இருக்கிறோம். அதே போல் இன்னொரு காரியம் பார்க்கும்போது நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகளையே யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தமும் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு உங்கள் ஜெபத்துக்கு பலன் கொடுக்குறவராக இருக்கிறார். எதுக்கும் நீ கவலைப்படாதபடி கர்த்தர் பாதத்தில் காத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் கூட ஒரு ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வத்தையும் படைத்தவரே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையில் தேவனீர் கர்த்தா பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அந்தகாரத்தில் பார்க்கின்றவங்களை பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பாருன்னு சொல்லியிருக்கிறீங்க. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களை கர்த்தாவே அப்பா நீர் பலனளிக்கிற தேவனாக இருக்கிறீர். அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நன்றி.
நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். மற்றவருங்க